பங்குனி உத்திரம் முருகப்பெருமானின் அருளை முழுமையாகப் பெறக்கூடிய அபூர்வமான நாள். இந்த நாளின் இரகசியத்தை தெரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை மாற்றமடையும். பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரம் சேர்ந்த இந்த நாள் தெய்வீக சக்திகள் மிகுந்து நிறைந்த நாள். இந்த நாளில்தான் முருகப்பெருமான் தனது இரு தெய்வீக துணைவியரான வள்ளி மற்றும் தெய்வானையுடன் திருமணம் செய்து கொண்டார். இந்த திருமணம் என்பது சாதாரண நிகழ்வல்ல. இது இச்சை சக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி இணையும் ஒரு பரம தத்துவம். வள்ளியம்மன் மனித ஆசைகள், தெய்வானையம்மன் தெய்வீக செயல், முருகன் ஞானம். இந்த மூன்றும் சேர்ந்தால்தான் வாழ்க்கை முழுமை பெறும். அதனால்தான் பங்குனி உத்திரம் நாள் திருமணமும் குடும்ப வாழ்வும் மன அமைதியும் வேண்டி வழிபட மிகவும் சிறந்த நாள். இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபட சில எளிய முறைகள் இருக்கின்றன. காலை வழிபாடு. அதிகாலை எழுந்து குளித்து சுத்தமான உடை அணியுங்கள். வீட்டில் பூஜை அறையில் முருகன் படமோ சிலையோ முன் தீபமேற்றுங்கள். மஞ்சள் குங்குமம் வைத்து பூஜை செய்யுங்கள். பூஜை மற்றும் நைவேத்தியம். முருகனுக்கு செம்பருத்தி அல்லது அரளிப்பூ மிகவும் பிடிக்கும். பழங்கள், பால், பஞ்சாமிர்தம் வைத்து நைவேத்தியம் செய்யலாம். மந்திர ஜபம். ஓம் சரவணபவா அல்லது கந்தசஷ்டி கவசம் சொல்வது மிகவும் சிறப்பு. குறைந்தது 108 முறை ஜபம் செய்தால் மன அமைதி கிடைக்கும். விரதம். இந்த நாளில் சாத்தியமானவரை விரதம் இருக்கலாம். பழம், பால் மட்டும் எடுத்துக்கொண்டு பக்தியுடன் நாளை கழிக்கலாம். கோவில் தரிசனம். சாத்தியமானால் அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்யுங்கள். அங்கே பால் அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்தால் மிகுந்த பலன் கிடைக்கும். பங்குனி உத்திரம் நாளில் முருகனை வழிபட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? பலர் சொல்லாத ஒரு ரகசியம் இருக்கு. இந்த ஒரு நாள் வழிபாடு உங்கள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும் சக்தி கொண்டது. இந்த நாளில் மனதார வழிபட்டால் கிடைக்கும் பலன்கள் அளவிட முடியாதவை. திருமணத் தடை நீங்கும். திருமணமாகாமல் காத்திருப்பவர்கள் இந்த நாளில் முருகனை வேண்டினால் நல்ல துணை விரைவில் கிடைக்கும். குடும்ப அமைதி, ஒற்றுமை. கணவன் மனைவி இடையிலான பிரச்சனைகள் குறையும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். பணப்பிரச்சனைகள் குறையும். கடன் சுமை குறையும். புதிய வருமான வாய்ப்புகள் திறக்கும். மன அமைதி கிடைக்கும். மனதில் இருக்கும் குழப்பம், பயம், கவலை அனைத்தும் நீங்கும். வாழ்க்கை முன்னேற்றம். வேலை, தொழில், கல்வி எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் கிடைக்கும். தீய சக்திகள் நீங்கும். கண் திருஷ்டி, தடை, எதிர்மறை சக்திகள் அனைத்தும் விலகும். பங்குனி உத்திரம் நாள் முருகப்பெருமானுக்கு மிகவும் முக்கியமான நாள். இந்த நாளில் காவடி எடுப்பதும் கரகம் எடுப்பதும் சாதாரண பழக்கமல்ல. அது ஒரு விரதம், ஒரு நம்பிக்கை, ஒரு நன்றியுணர்வு. காவடி எடுப்பதற்கான காரணம். காவடி என்பது நம் வாழ்க்கையின் சுமைகளை குறிக்கும். நாம் மனதில் சுமந்து கொண்டிருக்கும் துக்கம், கடன், நோய், பிரச்சனைகள் அதை முருகனிடம் ஒப்படைக்கிறோம் என்பதற்கான அடையாளமே காவடி. பக்தர்கள் விரதமிருந்து காலில் நடந்து வேல்வேல் முருகன் என்று சொல்லிக்கொண்டு காவடி எடுத்தால் பாவங்கள் குறையும், மனசுத்தி கிடைக்கும், வேண்டுதல்கள் நிறைவேறும். கரகம் எடுப்பதற்கான காரணம். கரகம் என்பது சக்தியின் அடையாளம். தலையில் நீர் அல்லது புனித பொருட்கள் வைத்து எடுத்துச் செல்லுவது நம் உடல், மனம், ஆன்மா ஆல் 3 பேலன்ஸா இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. கரகம் எடுப்பது கடவுளுக்கு நன்றி செலுத்துதல், வேண்டுதல் நிறைவேறியதற்கான காணிக்கை, வாழ்க்கையில் சமநிலை மற்றும் அமைதி வேண்டுதல். இந்த வழிபாட்டில் முழு கவனம், கட்டுப்பாடு, பக்தி தேவை. அதனால் அது ஒரு ஆன்மீக பயிற்சியாகவும் கருதப்படுகிறது. காவடி எடுத்தாலும் கரகம் எடுத்தாலும் அதன் உண்மை அர்த்தம், நான் என் அகந்தையை விட்டுவிட்டு இறைவனிடம் சரணடைகிறேன். அந்த மனநிலை வந்தால் முருகனருள் தானாக உங்கள் வாழ்க்கையில் பாயும். முருகனை மனதார நம்புங்கள். அவர் உங்கள் சுமைகள் எல்லாம் குறைத்து வாழ்க்கையை உயர்த்துவார். இந்த தகவலை பகிருங்கள். முருகனருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். இந்த பங்குனி உத்திரம் நாளை தவறவிடாதீர்கள். முருகனை முழு நம்பிக்கையுடன் வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும். இந்த செய்தியை பகிருங்கள். முருகனருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும்.